ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து கேவி டெக்ஸுக்கு போனோம்ல துணி எடுக்கிறதுக்கு. அது வந்து கோல்டன் ஹவுஸ்க்கு போன துணி மட்டும் நம்ம சாரீ மட்டும் நம்ம கையில் வந்துருச்சு. கேவி டெக்ஸில் போன ட்ரெஸ்ஸு வந்து அது வந்து பஸ்ஸில் எங்கள் மாமா வந்தாங்க, பஸ்ஸில் வந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அந்த பஸ்ஸுலேயே அந்த துணி போயிடுச்சு. அது வந்து இன்றைக்கி காலையில் வந்து கொடுத்து விட்டாங்க பஸ்ஸில் வரும்போது. அது வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த ட்ரெஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாரீ ஒன்று எடுத்தோம். இந்த சாரீ இது வந்து 449 ரூபா. இந்த சாரீ நல்லா இருக்கான்ட்டு பாருங்க. இதனுடைய ப்ளவுஸு ஸ்டோன் ப்ளவுஸு, பேக்கில் வந்து இந்த மாதிரி வரும். இது ஒன்று. இந்த சாரீ இது வந்து 319 ரூபாய். இந்த சாரீ இதனுடைய ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குது. இது ப்ளவுஸு. இது வந்து காட்டன் ப்ளவுஸ், காட்டன் சாரீ. இது வந்து இது என்ன ரேட்டு? இது வந்து 449 ரூபா, 450 ரூபா இந்த சாரீ. இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இதுலேயே இருக்குது. அப்புறம் வந்து இன்ஸ்கர்ட் வந்து ஒரு 4 எடுத்தோம். அப்புறம் வந்து இந்த கிளிப்பு, இந்த கிளிப்பு வந்து 169 ரூபாய். இந்த கிளிப்பு தாமரை கிளிப்பு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் வந்து கோல்டன் ஹவுஸில் வந்து இந்த சாரீ இதெல்லாம் நேற்று காமிச்சிருப்பேன் நான். இந்த கிரேப் சில்க் சாரீ இதெல்லாம் இதில் வந்து ஆஃப் சாரீ தைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கிறோம். இது ஆஃப் சாரீ தைச்சோம்னாக்க நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சாரீ வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோ சாரீ போட்டோம்னா சூப்பராக இருக்குது. சாரியே சூப்பராக தான் இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஆனால் கோல்டன் ஹவுஸில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. இது கோல்டன் ஹவுஸ்க்கும் கேவி டெக்ஸ்க்கு இது மாதிரி வந்து ஒரு 50 ரூபா டிஃப்ரெண்ட்டில் வருது. அப்புறம் இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி எடுத்தோம் நாங்கள். மீஷோவில் இது வந்து 245 ரூபா, 250 ரூபாய். இது நல்லா இருந்துச்சு. இதுவும் ஒரு காட்டன் சாரீ. காலேஜுக்கு வந்து காட்டன் சாரீ இதெல்லாம் கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் அயன் பண்ணி தான் கட்டணும். ஆனால் வந்து அயன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குதா என்னமோன்னு தெரியல. அதனால கிரேப் சில்க் இந்த மாதிரி டாவணி பாவாடை இது மட்டும் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு டாவணி பாவாடைக்கு ஒரு 3, சாரீக்கு ஒரு 3 இன்னும் எடுத்து வச்சுருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் வந்து நாம் தான் தைக்கணும். இந்த இதுக்கும் வந்து டாவணி பாவாடை வந்து நாம் தான் தைக்கணும். தைச்சிட்டு டாவணி பாவாடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.